வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2024 சாம்பிள் பேப்பர் 3 குறிப்பு எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினாயின் 42க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். கேள்வி எண் 29. A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் A intersection B cross C சமம் A cross C intersection B cross C சரிபார்க்கவும். இயல் எண்கள் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் 1 2 3லேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் பகா எண்கள்னா என்னன்னு தெரியும்? 2 3 5 7 11 13 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ என்பது ஏங்கிற ஒரு செட்டு. ஓகே, அதுதான் இங்க தீர்வுல நான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். ஏங்கிற செட் எப்படி இருக்கணும்னா 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் 8ஐ விட குறைவா இருக்கணும். பாருங்க, இந்த இயல் எண்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதுல 8ஐ விட குறைவா வேணும்னா அது யாரெல்லாம் இருக்க முடியும்? தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 வரக்கூடாது. ஏன்னா 8ஐ விட குறைவானன்னு அவங்க சொல்லிட்டாங்க. குறைவு அப்படிங்கும்போது 8 வரக்கூடாது. ஸோ 7 வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, பகா எண்கள் என்னது? 2 3 5 7ஓடு நிறுத்திக்கணும். ஏன்னா இங்க 11 13ங்கிறது வரக்கூடாது. ஏன்னா 8ஐ விட குறைவு அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் இங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு 2 3 5 7ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சிங்கிறது என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க? சி என்பது இரட்டை பகா எண்கள் அப்படிங்கிறாங்க. இரட்டை பகா எண்கள்னா ஸோ மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஸோ இரட்டை பகா எண்கிறது 2 மட்டும்தான். அதனால அந்த 2 மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். அவங்க என்ன சரிபார்க்க சொல்றாங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி சரி பார்க்கணுங்கிறாங்க. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா LHS அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் RHS, தட் இஸ் இங்க இருக்கு இல்லையா இந்த சமம், இந்த சமத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது இது, தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, அதே போல சமத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ அதான் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி போட்டாச்சு. ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதுல ஏ இன்டர்செக்ஷன் பி அது தனியா பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு தனியா ஒரு பிரேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிராஸ் சியை பண்ணணும். அடுத்தது இங்க RHSலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல படி ஏ கிராஸ் சி ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதோ அது இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பி கிராஸ் சியை செகண்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டோம். அடுத்தது இதுக்கு ரெண்டுமே வந்து நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க தேர்ட் ஸ்டெப்பா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பினா ஃபர்ஸ்ட் நான் ஏல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டேன். நெக்ஸ்ட் பிங்கிறது யாரு? தட் இஸ் 2 3 5 7. ஸோ 2 3 5 7 இங்க போட்டேன். ஓகே, இன்டர்செக்ஷன்னா என்ன நம்ம சொல்லுவோம்? ஸோ இது ரெண்டுலையுமே பொதுவான இருக்கக்கூடிய உறுப்பை தான் நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, இங்க 2 2 பொதுவா இருக்கு. ஓகே, அதே போல பாருங்க 3 3 பொதுவா இருக்கு. அதை விட்டுட்டா அடுத்தது 5 5 தான் பொதுவா இருக்கு. நெக்ஸ்ட் 7 7 7 தான் பொதுவா இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம இங்க எழுதியாச்சு. ஸோ 2 3 5 7. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கறனால நான் என்ன பண்றேன்? ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். தட் இஸ் 2 3 5 7 போட்டுட்டு கிராஸ் பண்றேன். ஓகே, யார் கூடனா சி. ஓகே, சி யார் பாருங்க? 2 மட்டும் தான். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி பண்ண போறோம். தட் இஸ் இப்போ பாத்தீங்கன்னா 2க்கு 2 இதோ இங்க எழுதிட்டேன். அடுத்து 3க்கு 2. ஓகே, அது இங்க. நெக்ஸ்ட் 5க்கு 2. ஓகே, நெக்ஸ்ட் 7க்கும் 2. ஓகே, ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஓகே, லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய என்னது? LHS. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா RHSல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஓகே, ஏ தெரியும் 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் பண்றோம். ஸோ எது? சி என்னது? 2ன்னு தெரியும். ஸோ 2. இப்போ அதே போல தான் நம்ம முன்ன பண்ணது போல. ஸோ 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 2, 5க்கு 2, 6க்கு 2, 7க்கு 2. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ கிராஸ் சியா அதுதான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பி கிராஸ் சி பண்ணணும். ஓகே, பி என்னன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் 2 3 5 7ன்னு தெரியும். நெக்ஸ்ட் சிங்கிறது என்னன்னு தெரியும். தட் இஸ் 2ன்னு தெரியுமா? இப்போ அதே போல தான். ஸோ எப்படி நம்ம எழுதலாம்? தட் இஸ் இப்போ 2க்கு 2. ஸோ இது பாருங்க, 2க்கு 2, அப்புறம் 3க்கு 2, 5க்கு 2, 7க்கு 2. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அது அப்படியே நம்ம போட்டுக்கிறோம்.
இப்போ அடுத்தது ஸ்டெப் என்னது? A cross Cலையும் B cross Cலையும் பொதுவான உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா? ஆமா. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னது 2லயுமே இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகளை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ A cross Cலையும் B cross Cலையும் பொதுவான உறுப்பு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் 1, 2 இங்க இருக்கா? இல்ல. 2, 2 பாருங்க. இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ 2, 2 நம்ம இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 2 இருக்கா? ஆமா. அது பாருங்க இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்போ பொதுவா இருக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 4, 2 இல்ல. 5, 2 பாருங்க 2லயுமே இருக்கு. அப்போ 5, 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 6, 2 இல்ல. 7, 2 2லயுமே இருக்கு. ஸோ 2லயும் போட்டுக்கிறோம். ஓகே. இதுதான் நம்மளுடைய என்னது RHS. ஓகே. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் LHSல என்ன இருக்கு, நெக்ஸ்ட் இந்த RHSல என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். பாருங்க நமக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி 2க்கு 2 இங்கேயும் இருக்கா? அடுத்தது 3க்கு 2 இருக்கா? 5க்கு 2 இருக்கா? அடுத்தது 7க்கு 2. ஸோ அப்போ நிச்சயமா LHSல என்னெல்லாம் இருக்கோ அதே தான் RHSலயும் இருக்கு. எனவே LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு போட்டுட்டு A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. ஸோ இது நீங்கள் அந்த கேள்வியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. ஹென்ஸ் த ப்ரூஃப்னு எழுதிருங்க. கேள்வி எண் 30. A சமம் 1, 2, 3, 4 மற்றும் B சமம் 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க. F A to B எனும் சார்பு f of x equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றால் குறிக்கவும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது போல A is equal to 1, 2, 3, 4 மற்றும் B is equal to 2, 5, 8, 11, 14 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கீழே தீர்வுல நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, F வந்து A to Bக்கு போகுது. நெக்ஸ்ட் f of x equal to 3x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்கே சார்பு அப்படிங்கிறது F A to B. நெக்ஸ்ட் f of x equal to 3x minus 1 எழுதிக்கிட்டேன். ஸோ Fல எக்ஸோடைய ஒவ்வொரு மதிப்புகளை போடும்போது என்ன கிடைக்குதோ அது வந்து ஏல இருந்து பிக்கு போகுமா? ஓகே பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கணக்குப்படி ஃபர்ஸ்ட் ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில். ஓகே இங்கே பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே எஃப் ஆஃப் 1ன்னு போடலாம் தானே. அது சமம் எதுக்கு சமம்? அது பாருங்க 3x, அதாவது 3 எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போட்டுட்டேன். ஓகே மைனஸ் 1. ஸோ 3 பெருக்கல் 1 3, 3 மைனஸ் 1 சமம் 2. ஓகே நெக்ஸ்ட் என்னது பாருங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நான் எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு எடுத்துட்டு அப்போ எஃப் ஆஃப் 2ன்னு நம்ம போடணும். போட்டோன்னா 3 × 2 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அதாவது 6 மைனஸ் 1 அப்போ 5 விடை கிடைக்குது. அதே போல் பாருங்க அடுத்தது எக்ஸுக்கு 3ங்கிற மதிப்பு கொடுக்குறேன். அப்போ எஃப் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எஃப் ஆஃப் 3 எப்படி எழுதலாம்? 3 × 3 மைனஸ் 1ன்னு எழுதலாம். அண்ட் அப்போ 3 9 மைனஸ் 1 சமம் 8 ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடும்போது எஃப் ஆஃப் 4ங்கிறது என்ன ஆகுதுன்னா 3 × 4 12 ஆகுது. மைனஸ் 1 அப்படியே போட்டிங்கன்னா ஸோ 12 மைனஸ் 1 11 ஆகுது. ஓகே இதுக்கு மேலே 5லாம் நம்ம போட முடியாது. ஏன்னா நம்மளுடைய 7 என்னது இல்லை. ஸோ 5 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால நம்ம அதை போடவும் கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அம்புக்குறி படத்தை தான் கேட்டிருந்தாங்க. ஆரோ டயக்ராம். ஓகே அந்த ஆரோ டயக்ராமில் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஏலேருந்து தானே பிக்கு போகுது. அப்போ ஏ போட்டுக்கணும், நெக்ஸ்ட் பி போட்டுக்கணும். ஓகே ரெண்டு இதை போல் செட்டை போட்டுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது மதிப்பகம்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கிறது துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு 1 போடும்போது என்ன கிடைச்சது? நம்மளுக்கு 2 தானே கிடைச்சது. அப்போ பாருங்க இங்கே பாருங்க 1க்கு 2 அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவால் காமிச்சிருக்கோம். அதனால தான் இதுக்கு பேர் அம்புக்குறி போட்டு இந்த போல் அம்புக்குறி போட்டு காமிச்சதுனால தான் இதுக்கு பேரே அம்புக்குறி படம். ஓகே அதே போல் 2க்கு என்ன கிடைச்சது? நமக்கு இப்போ 5 கிடைச்சது, அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3க்கு என்ன கிடைச்சது பாருங்க 8 கிடைச்சிருந்தது இல்லையா, அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4க்கு 11. 14ங்கிறது அந்த துணை மதிப்பகத்தில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்குண்டான மேப்பிங் இங்கே நடக்கல, அதுக்கான சார்பு இங்கே நடக்கல, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே ஸோ இங்கே இருக்க 2 5 8 11 இது மட்டும்தான் நம்மளுடைய வீச்சாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 14ஐயும் சேர்த்துனா அது துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த எதெல்லாம் மேப்பிங் நடந்திருக்கோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு வீச்சகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? அட்டவணையை கேட்டிருந்தாங்க. ஓகே அட்டவணை அப்படிங்கும்போது பாருங்க ஏ போட்டுக்கோங்க, பி போட்டுக்கோங்க. ஓகே ஸோ நமக்கு அதே போல தான் 1க்கு 2 கிடைச்சிச்சு, அடுத்தது 2க்கு 5 கிடைச்சிச்சு, அப்புறம் 3க்கு 8 கிடைச்சது, அப்புறம் 4க்கு 11 கிடைச்சது. இப்போ மூணாவது என்னது? வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வரிசை ஜோடிகள் கணம்னா நம்ம செட் பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ உள்ளுக்குள்ள அந்த என்ன நம்பருக்கு எது கிடைச்சதோ ஏலேருந்து பி என்ன கிடைச்சதோ அதை போடணும். தட் இஸ் 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11 இதெல்லாம் கமா கமா போட்டு நீங்கள் இந்த உறுப்புகளாக எழுதிருங்க.
அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வரைபடம் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, வரைபடம்னா நமக்கு தெரியும் கிராஃப். கிராஃப்ல ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த போல கிராஃப் போட்டுக்கோங்க. இங்கே ஏ அண்ட் இங்கே பி போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து எப்பவும் போல இந்த இடத்துல ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம வரிசை ஜோடி கணம் வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ வரிசை ஜோடி கணம் வச்சு நம்ம குறிச்சிடலாம். 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. இதை டேரெக்டாக அதை இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 3 4ன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 2 5 கொஞ்சம் விலகி விலகி எழுதிக்கோங்க. 2 5 8 11. ஓகே, அதுக்கு நேராக போயிட்டு நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு இதை ரவுண்ட் போட்டிங்கன்னா ஸோ இது வந்து 1க்கு 2. நெக்ஸ்ட் இது என்ன புள்ளி, ஸோ 2க்கு 5. இது என்ன புள்ளியை குறிக்குது, 3க்கு 8. இது என்ன புள்ளி குறிக்குது, 4க்கு 11. ஸோ இதுதான் நம்மளோட விடை. கொஸ்டின் நம்பர் 31. 100க்கும் 1000க்கும் இடையே 11ஆல் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. கேள்விப்படி இப்போ 100 to 1000 அப்படிங்கிறதுனால நான் 100, 101, 102 அப்படின்ட்டு அப்புறம் 110 அப்புறம் அப்படி எப்படி போனீங்கன்னா 121 அப்புறம் 990 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எழுதணும் அப்படின்னா அவங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. தட் இஸ் 11ஆல் வகுபடும் அனைத்து இயலங்களினுடைய கூடுதல் அப்படிங்கிறாங்க. ஸோ 11ஆல் வகுபடணும்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா 100 வகுக்காது, அடுத்தது 101 வராது, 102 வராது. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா 110 தான் ஃபர்ஸ்ட் 11ஆல் முழுசா வகுபடும். அதை விட்டா அது கூட ஆட் பண்ணுங்க 11. ஸோ என்ன கிடைக்கும், 121. அப்போ அதுதான் செகண்ட் நம்பராக இருக்கும். ஸோ இதே போல் போனீங்கன்னா ஸோ 990 தான் வந்து லாஸ்ட் நம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 11 ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் எவ்வளோ வருது பாருங்க, ஸோ 1001. இதுதான் அதுக்கப்புறம் 11ஆல் வகுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம எடுத்துக்க கூடாது, ஏன்னா 1000க்கு மேலே போயிடுச்சு இல்லையா, அப்போ அது வந்து வராது. ஓகே, நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்க லிஸ்ட்ல. ஸோ 110, 121 அப் டு 990 தான் கடைசி உறுப்பாக இருக்கு. ஓகே, என்ன பார்க்கணுமா, இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம சொல்லணுமா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் நடுவில் கூட்டல் குறி போட்டுக்கிறேன். இது பாருங்க நமக்கு என்ன மாதிரியான ஒரு தொடரை கொடுக்குது, தட் இஸ் கூட்டு தொடரை கொடுக்குது. ஸோ கூட்டு தொடர். அப்படி கூட்டு தொடராக இருந்துச்சுன்னா அதுல நமக்கு தெரியும் ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் இதெல்லாம் கூட்டி போடணும்னா முதல் உறுப்பு ஏ அப்படிங்கிறது என்னது 110. நெக்ஸ்ட் பொது வித்தியாசம் டி அப்படிங்கிறது 11. நெக்ஸ்ட் கடைசி உறுப்பு எல் இஸ் ஈக்குவல் டு 990. சப்போ நம்ம என்ன பண்ணணும், 110ல இருந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணோம் 990 வரைக்கும். ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், எஸ்என், அதாவது எஸ் சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத எஸ்என்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த எஸ்எனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், n/2 இன்டூ ஏ பிளஸ் எல்ன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே n/2 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஏ அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், ஸோ 110ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த 110 அங்கே அப்படியே போட்டுக்கோங்க. எல்லுங்கிறது 990, அதையும் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா பாருங்க 110ஐயும் 990ஐயும் கூட்டுங்க, என்ன கிடைக்குது, 0 0 11. ஓகே, அப்போ 1100 கிடைக்குது. அதான் இங்கே போட்டிருக்கேன், n/2 இன்டூ 1100. ஓகே, இது எப்படி உள்ள நம்ம பெருக்கிக்கலாம். ஓகே, n இன்டூ 1100/2ன்னு போட்டுக்கிறோமா. இப்போ பாருங்க இந்த 2ஐயும் 1100ஐயும் நம்ம அடிக்கலாம். அடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ஸோ 2 10, ஸோ மிச்சம் 10 இருக்கும். ஸோ 2 10, அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 0 அப்படியே போட்டுக்கோங்க, 550 கிடைக்குது. ஸோ n இன்டூ 550 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சது. ஓகே, இது வந்து தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஈஸியாக இந்த கணக்கான சொல்யூஷனை கொடுத்துடலாம். பட் அதில் நம்மளுக்கு என்ன தெரியாமல் இருக்குது, என்னங்கிறத தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னன்னு தெரியணும்னா ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இங்கே என்னங்கிறதா இப்போ நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, எனது L இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. தட் இஸ் லாஸ்ட் டேர்ம். ஸோ nth டேர்ம்னு நம்ம படிப்போம். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவாக இது இருக்கும். ஓகே, இதை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எல் தூக்கிட்டு போயிட்டு இங்கே எழுதிட்டேன். ஓகே, சமத்துக்கு அந்த பக்கம் எழுதிட்டு a பிளஸ் n மைனஸ் 1 இங்கே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டியை நான் இங்கே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த எல்லை தூக்கிட்டு போய் இங்கே போட்டு ரெண்டையும் சமப்படுத்திட்டேன். இது ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன், ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் மாற்றி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலாம், 110. இந்த n-1 அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் டிக்கு பதிலாக 11 போட்டாச்சா. லாஸ்ட் டேர்ம் தான் நமக்கு தெரியும் 990, அதையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்க அதில் n-1 அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 110 ப்ளஸில் இருக்கா, அது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்க, தட் இஸ் இப்போ 110 மைனஸில் வருது. ஸோ 990லேருந்து 110 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 880. அது வந்து n-1 இன்ட்டு 11க்கு சமமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு 11 நம்ம அந்த பக்கம் கொண்டு போகணும் இல்லையா. 11 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 880 11ஆல் வகுக்கணும். இப்போ 880 11ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது, 8 டைம்ஸ் வந்து 88 இல்லையா. ஸோ 11 8 88. ஸோ 8 டைம்ஸ் அண்ட் இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 80ன்னு கிடைக்குது. ஸோ
n மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 80 கூட -1 இந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். ஸோ 81. ஸோ என்னோட வேல்யூ கிடைச்சிருச்சா 81, அதை கொண்டாந்து இங்கே போடுங்க. ஸோ 81 பெருக்கல் 550. ஸோ என்னக்கான வேல்யூ நம்ம இங்கே புட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 550ஐயும் 81ஐயும் நம்ம பெருக்கணும். ஓகே, பெருக்குங்க. ஸோ ஒரு டைம் 550 தான் வரும். அடுத்தது ப்ளஸ் 8 0 0 தான். 8 40க்கு 0, மிச்சம் 4. ஓகே, ஸோ 8 5 40, 4 44. அப்போ நம்மளுக்கு என்ன வருது 0 5 5 4 4. ஓகே, ஸோ அப்போ இதனுடைய விடை என்ன நமக்கு கிடைக்குது 4 4 5 5 0, அதாவது 44,550 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சரா நமக்கு கிடைக்குது. Question number 32 தீர்க்க 6x plus 2y minus 5z is equal to 13, 3x plus 3y minus 2z equal to 13, 7x plus 5y minus 3z equal to 26. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 1, இது வந்து 2வது ஈக்குவேஷன், இது வந்து 3வது ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய் இசட் இதனுடைய வேல்யூஸை பார்க்கணும். அதுதான் நம்ம தீர்க்கன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. தட் இஸ் இப்போ இதில் இந்த ஜட்டுங்கிற இந்த டேர்மை வந்து நம்ம ஏதாவது இந்த டேர்மை நம்ம அடிபடுற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மள எக்ஸ் ஒய் மட்டும் இருக்குமா? ஓகே, முதல்ல அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ இங்கே 2வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2வது ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய இந்த 2 இசட்டை அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய அந்த 5 இசட் இது ரெண்டையுமே ஒரே நம்பராக மாற்றிட்டா நமக்கு ஈஸி. ஓகே, ஒரே நம்பராக மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த 5 2ஆல் பெருக்கணும், அடுத்து இந்த 2 5ஆல் பெருக்கணும் அல்லவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த 2வது ஈக்குவேஷனை நான் 5ஆல் பெருக்க போகிறேன். ஸோ 5ஆல் பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 3 பெருக்கல் 5, இதுவும் 3 பெருக்கல் 5 இல்லையா? அப்போ த்ரோட்ட 5ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 3 5 15x, ஸோ 15x ப்ளஸ் 3 15y மைனஸ் 2 5 10 z சமம். ஸோ 13 பெருக்கல் 5 தானே. ஸோ 13 5 எவ்வளோ 65. ஸோ இது அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 1வது ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகே, பெருக்கிட்டு பட் இங்கே போட்டுக்கோங்க, கீழே போட்டுக்கோங்க. ஏன்னா அதை விட சின்ன நம்பர்ஸ் தான் மேலே வரதுனால கழிக்கும் போது கொஞ்சம் மைனஸ் எல்லாம் மாறி மாறி வரதுனால நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ 1வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் 1வது ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் பெருக்கி இங்கே போட போகிறேன். ஓகே, என்ன வருது பாருங்கள். ஸோ 6 2 12x. ஓகே, 12x ப்ளஸ் 2 2 4y 4y மைனஸ் 2 10z. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 13 2 எவ்வளோ. ஸோ 26. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பர்பஸ் நமக்கு கரெக்டாக இருக்கா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே -10z -10z. இப்போ இதில் இதனுடைய குறியை மாற்றினா போதும். ஸோ இதை ப்ளஸ்ன்னு மாற்றிட்டோன்னா இதை நம்ம அடிச்சிடலாம் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம இது 5ஆலையும் இது 2ஆலையும் பெருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஸோ தீர்த்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ 15 இப்போ வந்து இங்கே ப்ளஸ் இருக்கா, இப்போ இங்கே மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் இருந்துச்சு ப்ளஸ் போட்டாச்சு, அண்ட் இங்கே வந்து மைனஸ் போடுங்க. இப்போ 15ல் 12 போச்சுன்னா 3 3x ப்ளஸ் 15ல் 4 போச்சுன்னா 11y. ஓகே, ப்ளஸ் இப்போ இது 0z 0z இஸ் ஈக்குவல் டு 65ல் 26 போச்சுன்னா ஸோ 15ல் 6 போச்சுன்னா 9. ஸோ மிச்சம் 5 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ 39. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இது நம்ம இன்னும் சிம்பிளிஃபைவாக இங்கே எழுதிக்கலாம் பாருங்கள். ஸோ 3x ப்ளஸ் 11y சமம் 39. இது வந்து நான் 4வது ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து 1 2 3ன்னு எடுத்திருந்தோம். 1 2 3ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் இந்த 2 ஈக்குவேஷன்லையும், அதாவது 2வது ஈக்குவேஷன்லையும் 3வது ஈக்குவேஷன்லையும் z கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ இதை 3ஆலையும் இதை 2ஆலையும் பெருக்கணும் தானே? ஆமாம். அப்போ அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 3வது ஈக்குவேஷனை இப்போ நான் எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்குது பாருங்கள். தட் இஸ் ஸோ இது 2ஆல் பெருக்குங்க, இதையும் 2ஆல் பெருக்குங்க. ஸோ 7 2 14x ப்ளஸ் 2 10y மைனஸ் 3 2 6z இஸ் ஈக்குவல் டு 26 பெருக்கல் 2 எவ்வளோ? ஸோ 52. அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 2வது ஈக்குவேஷனை என்ன பெருக்கணும்னு சொல்லியிருந்தேன் 3. அப்போ இங்கே 3ஆல் பெருக்குங்க. தட் இஸ் இப்போ பாருங்கள். ஸோ 2வது ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்குங்க. என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 3 3 9x ப்ளஸ் 3 3 9y
மைனஸ் 3 6 இசட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 13 2 13 3 13 3 என்ன கிடைக்குது ஸோ 39. ஸோ இது கீழே இப்படி போட்டுக்கோங்க. ஓகே போட்டாச்சா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க எல்லாத்துக்குமே நம்ம குறி மாற்றி போடணும் தானே. ஸோ இங்கே பாருங்க ப்ளஸ் இருக்கு மைனஸ் போடுங்க, இங்கேயும் ப்ளஸ் இருக்கு அப்போ மைனஸ் போடுங்க, இங்கே வந்து மைனஸ் இருக்கு அப்போ இங்கே ப்ளஸ் போடுங்க, அடுத்து இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. பாருங்க மைனஸ் ஆர்இசட்டுக்கு ப்ளஸ் ஆர்இசட் கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ பாருங்க 14ல் 9 போச்சுன்னா 5x, அப்போ ப்ளஸ் 10y மைனஸ் 9. ஸோ 10ல் 9 போச்சுன்னா தெரியும் 1y. ஓகே சமம். ஸோ 52ல் 39 போகணுமா? ஸோ 12ல் 9 போச்சுன்னா 3, ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ நம்மளுக்கு இது ஒன்று ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை நம்ம 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இந்த 5வது ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் இருக்கு, அதே போல 4வது ஈக்குவேஷன்லயும் எக்ஸ் ஒய் இருக்குல்ல. அப்போ இது ரெண்டையுமே சால்வ் பண்ணா நமக்கு எக்ஸோ இல்லை ஒய்யோ கிடைச்சிரும் தானே. இப்போ இந்த 5வது ஈக்குவேஷன் இங்கே எழுதுறேன் பாருங்க. 5x + 1y சமம் 13. ஓகே இதுதானே 5வது ஈக்குவேஷன். பட் இந்த ரெண்டுலையுமே நம்ம இப்போ எக்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னா ஒய்யை அடிபடை வைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே 11 கிடைச்சிச்சுன்னா இங்கேயும் 11 கிடைக்கிற மாதிரி பண்ணால் போதும் தானே. அப்போ 5 × 11 போட்டோன்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் பாருங்க 5வது ஈக்குவேஷனை 11ஆல் பெருக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 55x + 11y சமம் 13 × 11 என்ன தெரியும் இங்கே பாருங்க. ஸோ 13 11ஆல் பெருக்குங்க, என்ன கிடைக்குது? 13 13 143 தானே கிடைக்குது. ஸோ 143. ஓகே அப்புறம் 4வது ஈக்குவேஷனை அப்படியே போட்டுக்கோங்க, அதை ஒன்றும் ஆல்டர் பண்ண தேவையில்லை. ஓகே என்ன கிடைக்குது? 3x + 11y சமம் 39. சரி இப்போ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கழிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 11y ப்ளஸுக்கும் மைனஸ் 11yக்கும் கேன்சல் ஆகிடுது. இப்போ எக்ஸ் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 102 நம்ம எதால் வகுக்கணும்? ஸோ 50 ஓகே இப்போ கழிச்சு பாருங்க. 55ல் 3 போச்சுன்னா 52x ஸோ ப்ளஸ் 0y தான். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க இப்போ இங்கே கடை வாங்கினா ஸோ 3, இங்கே 13ல் 4 9 போச்சுன்னா 4 வருது. நெக்ஸ்ட்டு 3ல் 3 போச்சுன்னா 0 1 104 வருதா? ஓகே இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே பாருங்க 52x சமம் 104ன்னு வருது. ஸோ 0yயை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டாம், அது தேவையில்லை. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? ஸோ 104 52ஆல் வகுக்கணும். பாருங்க ஓர் 52 52 2 52 என்னது? 104. அப்போ 2 கீழ் 1ன்னு கிடைச்சதுனால ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு நமக்கு? ஸோ 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ ஒய்யும் இசட்டும் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. சரி இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, 5வது ஈக்குவேஷன்லேயே கொண்டாந்துட்டு அந்த 2 கொண்டாந்து போடுங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸோ 5ல் பிரதியிட அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே என்ன ஆகும் பாருங்க. தட் இஸ் 5 எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுக்கிறேன் ப்ளஸ் 1y சமம் 13. ஓகே இப்போ பாருங்க I2 10 ப்ளஸ் ஒய் 1yயை ஒய்னே போட்டுக்கிறேன் 13. ஓகே அப்போ y இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? ஸோ 3ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஒய்யினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 3. ஸோ நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸினுடைய மதிப்பான 2ஐயும் அண்ட் ஒய்யோட மதிப்பான 3ஐயும் கொண்டு போயிட்டு நம்ம இங்கே சால்வ்ல ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, முதல் ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் இந்த 2 3ல் போட்டாலும் சரி எதில் வேணால் போடலாம். நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் 6x + 2y மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 13 போட்டிருக்கேன். ஓகே இப்போ நம்ம அதில் வேல்யூஸ் கொடுத்தா போதும். இப்போ 6 அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? ஸோ 2 போடணும். ஸோ அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகே 2 ப்ளஸ் 2 ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்? 3 போடணும். ஸோ 3 போட்டுக்கோங்க. ஓகே மைனஸ் 5z ஈக்குவல் டு 13. ஓகே இப்போ பாருங்க 6 2 12 ப்ளஸ் 3 2 6 மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 13. ஓகே இப்போ பாருங்க 12 6 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 18 மைனஸ் 5z ஈக்குவல் டு 13. அப்போது மைனஸ் 18 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 18 மாறும். ஸோ 5z இஸ் ஈக்குவல் டு
13 மைனஸ் 18. ஓகே, இப்போ 13ல் 18, அதாவது 18ல் பாருங்கள் இங்கே போடுற பாருங்கள், 18ல் 13 போச்சுன்னா 5ன்னு தெரியும். ஸோ இங்கே 18 தான் பெரிய நம்பர், ஸோ -5 தான் கிடைக்கும். அப்போ -5, இங்கே -5 இசட். ஓகே, இப்போ இசட் பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 -5, இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால ஸோ ரெண்டையுமே நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய 5, ஸோ இந்த பக்கம் சமத்துக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தலில் வரும். ஸோ இப்போ 5 5ஆல் வகுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1. அப்போ ஜெட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1. அப்போ நமக்கு எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 3, ஜெட்டுக்கு 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா காண்க. x பவர் 4 + 3x பவர் 3 - x - 3 x³ + x² - 5x + 3. இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவையோடைய மீப்போவை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, மீப்போவை பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இதில் எது வந்து உயர்ந்த அடுக்கு இருக்கக்கூடியது, அதாவது உயர்ந்த படி எதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, இது x⁴ + 3x³ - x - 3. இது பாருங்க x³ தான் ஸ்டார்ட் ஆகுது. x³ + x² - 5x + 3. ஓகே, இதில் எது பெருசு? ஸோ பார்த்தானே தெரியுது இதுதான் பெருசு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, x⁴ + 3x³ - x - 3 அப்படின்னு உள்ளே போட்டுக்கோங்க. இந்த பவர் கம்மியாக இருக்கிறத நம்ம, அடுக்கு கம்மியாக இருக்கிறத நம்ம வெளியில் போட்டுக்கலாம். தட் இஸ் x³ + x² - 5x + 3 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம x⁴ ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கணும். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? x⁴. அப்போ x³ கூட எதை பெருக்குனா x⁴ கிடைக்கும்? தட் இஸ் எக்ஸை பெருக்குனா தான். அப்போ நான் வந்து எக்ஸால் எல்லாத்தையும் பெருக்கிறேன். பாருங்கள், x பெருக்கல் x³ என்ன கிடைக்குது? x⁴ ப்ளஸ் இங்கே பாருங்கள் x² இன்ட்டு எக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் x² x என்னது? x³ தெரியும். ஸோ x³ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் 5x இன்ட்டு x². ஸோ x²ங்கிற இந்த டேர்ம் இல்லை. அப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது கொஞ்சம் மாற்றி எழுதி போட்டுக்கணும். ஸோ இதை நம்ம இப்படி அழிச்சிட்டு என்ன பண்ணோம்? தட் இஸ் இதுக்கு x²க்கு ப்ளஸ் 0x² போட்டுட்டு மைனஸ் எக்ஸ் -3 போட்டு நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி மாற்றி எழுதுறதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு இப்போ பாருங்கள், x இன்ட்டு -5x தான் நம்ம பண்ணியாச்சு, -5x². நெக்ஸ்ட் ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் x இன்ட்டு 3, அதாவது 3 இன்ட்டு எக்ஸ் என்னது? 3xன்னு தெரியும். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம குறியை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, பாருங்கள், குறியை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இது கெட் கேன்சல். ஸோ இது 0 ஆகிடுது. அடுத்தது இங்கே பாருங்கள், ப்ளஸ் 3x³. ஸோ இது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ x³ வந்து பொதுவாக இருக்குது, ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 3 மைனஸ் இங்கே ஒரு டைம் தானே இருக்குது x³. அப்போ 3ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 2x³. ஓகே, அது ப்ளஸில் தான் வரணும். நெக்ஸ்ட் இங்கே 0, இங்கே ப்ளஸ் 5. அப்போ அந்த ப்ளஸ் 5 x² தான் அப்படியே தான் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்கா? ஓகே, ரெண்டுலேயுமே காமன் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, அதே போல் இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட தானே செய்யணும். இது ஒரு டைம் எக்ஸா? அப்போ 1 + 3 எவ்வளோ ஆச்சு? 4. ஆனால் இருக்கிறக்குரிய மைனஸ் தான், அப்போ மைனஸ் தான் போடணும். மேலே என்ன இருக்குது பாருங்கள்? -3 இருக்குது. ஸோ அப்போ இங்கே மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள்? ஸோ 4 டேர்ம் இருக்குது இல்லையா? x³ x² -5x 3 4 டேர்ம் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம், 2 டேர்ம், 3 டேர்ம் வந்துச்சு. அப்போ இன்னொரு டேர்ம் ஆனால் இதை நம்ம கீழே இறக்கி தான் ஆகணும். ஸோ அப்போ -3 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் பாருங்கள், இப்போ எனக்கு என்ன வரணும்? 2x³ வரணும். ஓகே, இங்கே ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது? ஒரே ஒரு x³ தான். அப்போ நான் என்ன பண்ணணும்னா 2ஆல் பெருக்கணும், அப்படி தானே? ஸோ அதனால் நான் +2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, 2ஆல் பெருக்கணுங்கிறதுனால 2 போட்டுட்டேன். ஸோ முன்னாடி என்னது? பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ +2ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ 2 பெருக்கல் x³ என்னாச்சு? ஸோ 2x³ ஆயிடுச்சு. ஓகே, ப்ளஸ் 2 பெருக்கல் x², 2x². ஓகே, மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பாருங்கள், அதான் இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா இங்கே தெரியுதா? இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா ஸோ மைனஸ் ஆகிடுச்சா? ஸோ அப்போ -2 10x. ஸோ 10x போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் தான். 2 3 6. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ டிவிஷனில் கீழே
இப்போ என்ன வரும் பாருங்க. ஸோ தட் இஸ் நம்ம எல்லாத்தையோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். பண்ணுங்க. தட் இஸ் இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ். ஓகே, இப்போ இது ரெண்டு கெட் கேன்சல். ஸோ 0 ஆயிடுச்சு. இங்கே பாருங்க 5 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, 5ல் 2 போச்சுன்னா 3. ஓகே, இப்போ பாருங்க இங்கே மைனஸ் 4 ப்ளஸ் 10. ஓகே, அப்போ 10ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும், 6x. ப்ளஸ் ப்ளஸ் 10 தான் பெருசு, அப்போ ப்ளஸ் வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் மைனஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை கூட்டணும். இப்போ 6 3 9, இருக்கிற குறி மைனஸ் தான். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு மீதி இதுதானே கிடைக்குது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் நம்ம அதே ப்ராசஸை எகைன் ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து எழுதினோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3x² இருக்குது, இங்கே x³ மாறணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா. ஸோ அதனால இதே ஸ்டெப்பில் இந்த இடத்துல பாருங்கள் 3x² + 6x - 9 நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஜென்ரலாக என்ன இருக்குது பாருங்கள். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். தட் இஸ் 3x² + 6x - 9 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா. இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 ஜென்ரலாக வெளியே எடுக்கிறேன். அப்போ x² + 3 2 6 தானே, அப்போ 2x - 3 3 9 தானே, அப்போ இங்கே 3 இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது எப்படி எழுதலாம், x² + 2x - 3 எழுதலாம் தானே. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு முதல்ல மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்படி மாற்றி போடும்போது தான் நமக்கு எளிமையாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை எடுத்துட்டுருங்க. ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் இப்போது, தட் இஸ் x² + 2x - 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எளிமையாக இருக்கும் நமக்கு. என்னது, இப்போ இங்கே x³ இருக்கா, இங்கே x² இருக்கா. ஸோ x² எப்போ x³ மாறும், தட் இஸ் x² × x தான் x³. ஸோ முன்னையே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா. அதே போல் இப்போ இங்கே எக்ஸால் பெருக்குங்க, தட் இஸ் x³. இப்போ ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பெருக்கல் x × x, அப்போ 2x². அப்புறம் -3 × x - 3x. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் இருக்குது மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ், இங்கே மைனஸ் இருந்ததுனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம். பாருங்கள் இது கேன்சல் ஆகிடுதா. அப்போது இப்போ பாருங்கள் x² அப்படியே போட்டுக்கோங்க. பட் இங்கே வந்து ஒரு x² இருக்குது, இங்கே 2 x² இருக்குது, கழிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ கழிங்க 1 தான் வருது. இல்லை யார் பெருசு, 2 தான் பெருசு. 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓகே, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் -5 + 3 இருக்கா. ஸோ முதல்ல எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ -5 + 3 இருக்கா. இப்போ மொத்தத்தில் கழிக்கணும்னு தெரியுது. 5ல் 3 போச்சுன்னா 2. இதில் யார் பெரியவங்க, 5 தான் பெருசு. ஸோ அப்போ -2x, அப்புறம் +3 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் -x² - 2x + 3. இப்போ இது பாருங்கள் x² -x² மாற்றணும்னா யாரால் பெருக்கணும், -1ஆல் தான் பெருக்கணும். அப்போ -1x². இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது. ஸோ 2 2x அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 3 3. ஓகே, போட்டாச்சா. இப்போ நம்ம முன்ன சொன்னது போல் குறியை மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆக்குங்க. இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆக்குங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆக்குங்க. அப்போ இது எல்லாமே கெட் கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 0. ஓகே, 0 வந்தால் தானே. ஸோ நம்ம எடுத்துக்கொண்ட இதானது இந்த 2 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே சொல்லியிருக்கோம்ல x⁴ + 3x² -x -3 மற்றும் x³ + x² -5x + 3க்கு இந்த x² + 2x - 3ங்கிறது என்னவா இருக்க முடியும், மீ பொது வகுத்தியாக இருக்க முடியும். விடை எனது மீ எனது, தட் இஸ் x² + 2x - 3. கொஸ்டின் நம்பர் 35. a = 1 2 1 2 - 1 மற்றும் b = 2 - 1 -1 4 0 2 எனில் ab the whole transpose is equal to b transpose into a transpose என்பதை சரிபார்க்க. இந்த கொஸ்டின் படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாருங்க இது LHS, அதாவது சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது LHS என்னும், இது RHS எடுத்துக்கிறேன். ஓகே, LHSல என்ன சொல்லியிருக்காங்க, AB the whole transpose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ AB the whole transpose ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், AB கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவையும் பியும் பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, அதே போல் RHSல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, B transpose into A transpose. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், B transpose கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் A transpose கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கணும்.
ஓகே, இதுதான் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் அதாவது அணிகளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காது. ஓகே, இங்கே இது வந்து மேலே, இது வந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, அதே போல் தான் இதுவும் மேலே அண்ட் இது வந்து கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் கோடு, அதாவது இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. தட் இஸ் இந்த இடம் வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஓகே, ஸோ வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த நம்பர்ஸாக அப்படியே நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் என்னது? தட் இஸ் 1 2 1. ஸோ அதை மட்டும் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். தட் இஸ் 1 2 1. இதுவும் மேலே தானே, அப்போ 1 2 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். தட் இஸ் என்ன இருக்குது? 2 -1 -1. ஸோ அப்போ 2 -1 1. 2 -1 1. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? இங்கே பாருங்க, இது லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா? 2 -1 0. இதை லெஃப்டில் மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. பாருங்க பாருங்க, 2 -1 0. அதே போல் லெஃப்டில் தான் 2 -1 0. ஓகே, அதே போல் இப்போ பாருங்க, ரைட்டில் இருக்கக்கூடிய -1 4 2 ரைட்டில் மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. தட் இஸ் இங்கே போடுங்க, -1 4 2 -1 4 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் நீங்கள் பெருக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? 2 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2ம் -1ஐயும் பெருக்குங்க. 2 2. அங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கிறதுனால -2. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? 0 0 தான் இல்லையா? 1 பெருக்கல் 0 என்னது? 0 தான் கிடைக்கும். ஸோ நம்ம அதை 0னே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 1 1. ஆனால் -1 இருக்கிறதுனால ஸோ -1ன்னு வருது. ஸோ இதை -1ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பெருக்கல் 4 தானே, ஸோ 2 4 8. அப்போ 8 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2 2. ஸோ அப்போ 2 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஓகே, பாருங்கள், 2 2 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. இப்போது 4. அடுத்தது என்னது? -1 பெருக்கல் -1. அப்போ 1 1 தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +1 தான் அது. ஸோ +1. ஓகே, அடுத்தது என்னது? 1 பெருக்கல் 0. அப்போ இதுக்கு என்ன வருது? 0 தான். 1 0 0 தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2 பெருக்கல் -1. அப்போ 2 2 2 -2ஆக மாறிடும். ஓகே, அதே போல் தான் 1 4 4. ஆனால் -4ஆக மாறிடும். ஸோ இப்போ -4. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? 1 2 2 தான். இதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கிட்டிங்களா? போட்டுட்டு இதில் பாருங்கள், குறி இல்லாத இடத்துல ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ். குறி இல்லாத இடத்துல, இந்த 2 நம்பருக்கு இடையில குறி இல்லாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ப்ளஸ்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ இது என்ன விடையை தருது பாருங்கள்? தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் இப்போ இதை இங்கே வந்து இப்படி போடுங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள், 2க்கு 2 போயிடுது. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடுது? 0 தான். அடுத்து இங்கே பாருங்கள், 8 2 கூட்டினா எவ்வளோ? 10. 10ல் 1 போச்சுன்னா 9. நெக்ஸ்ட் 4 1 ஆட் பண்ணால் 5. ஓகே, -2 இந்த +2க்கு போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? -4. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோடு உள்ளே போட்டிருக்கீங்களா ப்ளஸ் சிம்பிள், அதை வந்து தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டு மேட்ரிக்ஸ் மாதிரியே கொண்டாந்துருங்க. தட் இஸ் 0 9 5 -4. ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? ஏபின்னு கிடைக்குது. ஏபி டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ போட்டிங்கன்னா ஸோ அதை டவுனில் இறக்கி விட்டுருங்க. தட் இஸ் இப்போ என்ன? 0 9 0 இங்கே போடுங்க, கீழே டவுனில் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இஸ் இப்படி போயிட்டு இப்படி இறங்குதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் இதையும் அப்படியே பண்ணிக்கோங்க, இப்படி டவுனில் இறக்கி விட்டுருங்க. தட் இஸ் அப்போ 5 -4. ஓகே, ஸோ அப்போ ஏபி டிரான்ஸ்போஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பி எழுதியாச்சு, ஏ எழுதியாச்சு, பி டிரான்ஸ்போஸ் எழுதணும். பி டிரான்ஸ்போஸ் மூலம் நான் அதான் சொன்னது போல் இது வந்து இப்படி டவுனில் கொண்டு வந்துருங்க. தட் இஸ் இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஸோ 2 -1 கீழே இறக்கியாச்சு. அடுத்தது இப்படி இருக்கிறத டவுனில் கொண்டாந்து வந்துருங்க. அப்போ -1 4. அடுத்தது இதையும் அப்படி தான் டவுனில் கொண்டாந்துருங்க. ஸோ தட் இஸ் 0 2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கறனால நம்ம ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் எழுதுனால தான் நான் பி எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா ஏவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போடுறது எளிமையாக இருக்கும். ஓகே, இப்போ அதே போல் தான் இதை இப்படி டவுனில் இறக்கிக்கோங்க. தட் இஸ் 1 2 1. மறுபடியும் இதே அப்படி தான் டவுனில் இறக்கிக்கோங்க. தட் இஸ் 2 -1 1. ஓகே, இப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கணும். தட் இஸ் பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, இதுக்கு நான் பழையபடி சொன்னது போல் என்ன பண்ணணும்? ஸோ இது போல் ஹரிசாண்டல் லைன் அண்ட் இன்னொன்று வந்து வெர்டிக்கல் லைன். ஸோ இது வந்து மேலே, இது வந்து கீழே, அடுத்து இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஓகே, ஸோ அதை போல் போட்டுட்டு ஸோ இங்கே நம்ம அதுக்கு உண்டான ஒரு கோடை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ மேலே என்ன இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் மேலே. ஸோ 2 -1 0. இதுவும் மேலே தானே. அப்போ 2 -1 0. இப்போ கீழே இருக்கிறது கீழே எழுதிக்கோங்க. -1 4 2 -1 4 2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் எழுதிக்கோங்க. லெஃப்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள். தட் இஸ் 1 2 1 அதானே. 1 2 1 தானே. அது இங்கே எழுதுங்க. 1 2 1. அதே லெஃப்ட் தான். இந்த பக்கம் தான் லெஃப்ட்டு, இந்த பக்கம் தான் ரைட்டு. ஓகே, லெஃப்ட் சைடு இந்த 1 2 1 தான். ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். தட் இஸ் 2 -1 1. ஓகே, இப்போ அதை கொண்டாந்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க. தட் இஸ் 2 -1 1. அடுத்தது இங்கே 2 -1 1. ஓகே, போட்டாச்சா? என்ன கிடைக்குது? 2. ஓகே, ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது? -1 × 2 இருக்கா? ஸோ -1 × 2. ஸோ ஒரு 2 2 தான், ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது? -2 ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 0 × 1. அது நமக்கு தெரியும், எப்பவும் போல் 0 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வாங்க. ஸோ 2 2 எவ்வளோ? 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு -1 × -1. ஸோ ஒரு 1 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது? +1. நெக்ஸ்ட்டு இப்போ 0 × 1 என்னது? 0 தான். ஸோ அது 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள். -1 × 1 என்ன வருது? தட் இஸ் -1. இப்போ 4 2 எவ்வளோ? 8. ஸோ அப்போ 8 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2 1 2 தானே. ஸோ அப்போ அதை போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2 2ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இங்கே இருக்கிறது பெருக்குங்க. -1 × 2 என்ன கிடைக்குது நமக்கு? தட் இஸ் -2. 4 × -1 என்ன கிடைக்குது? -4. ஓகே, இப்போ 2 × 1 என்ன கிடைக்குது? ஸோ ஒரு 2 2 தான். ஸோ அப்போ நம்ம இங்கே 2 போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடையில வந்து இதுக்கு குறி இருக்குது, மைனஸ்னு இருக்குது. அப்போ குறி இல்லாத இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே குறி இல்லையா? ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ 2 நம்பருக்கு இடையில எதுவும் குறி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. என்ன வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதை போல் பிரிச்சுக்கோங்க. தட் இஸ் 2 2 கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும்? 0. அண்ட் இங்கே பாருங்கள், 4 + 1 என்னாச்சு? 5. அடுத்தது ஸோ 8 2 10. 10ல் 1 போச்சுன்னா 9. அடுத்தது ஸோ +2க்கும் -2க்கும் கேன்சல் ஆகிட்டு -4. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன விடை வருது? ஸோ 0 5 9 -4ங்கிற அணி தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது பார்த்துருந்தோம்? தட் இஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் தானே பார்த்துருந்தோம். ஏபி டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன கிடைச்சிருந்தது? ஸோ இதே தான் 0 5 9 -4 தானே கிடைச்சிருந்தது. இது வந்து LHS இல்லையா? நம்மளுக்கு அப்போ என்ன தெரியுது? LHS = RHS. எனவே என்னென்னு எழுதணும்? AB the whole transpose is equal to B transpose into A transpose. Hence the proof. அதாவது நிரூபித்து விட்டேன் அப்படின்னு எழுதிருங்க. That's all. Like, share and subscribe Shifa Diaries.